ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு சாப்டர் 4 சம்மரி பார்க்க போறோம். பகவத்கீதை 4வது அத்தியாயம். அதுல என்ன முக்கியமா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், இல்ல கத்துக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சாராம்சம் பார்க்கலாம் 4th சாப்டருடையது. பகவத்கீதை 4வது அத்தியாயம். இதனுடைய பேர் பார்த்தோம்னா உன்னத அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த சாப்டருடைய பேரு. எதுக்காக இந்த அத்தியாயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம 3வது அத்தியாயத்தை பார்த்தோம் அப்படின்னா தெரியும். கடைசி ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபுபாத் குடுத்திருப்பாரு. ம். இப்ப நம்மளுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எதைய? காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருந்தாரு. ம். காமரூபம் துராசதம். அந்த காமரூபம் துராசதம் இதை எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு அதுக்கும் பகவான் சொல்றாரு ஆன்மீக பலத்தினால் அப்படிங்கிறாரு. ஆன்மீக பலம்னா அந்த ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லைங்களா? இந்த ஆன்மீக அறிவு என்ன அப்படிங்கிறதும் அவரே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உன்னத அறிவு அப்படிங்கிறதும் அவரே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோ இந்த டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ் எங்கிருந்து வருது? எங்கிருந்து இந்த உன்னத அறிவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உன்னத அறிவு கத்துக்கிறதன் மூலமா இந்த பௌதிக உலகத்துல பந்தப்படாம இருப்போம். அம் அது பிராக்டிஸும் பண்ணணும். மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்திலே என்டாங்கிள் ஆயி கட்டுண்ட ஆத்மாவாவே சுத்திட்டு இருப்போம். இதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ் தேவைப்படுது. தேவைப்படுது. நான் இத எங்க போய் கத்துக்கிறது? எது டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறது? எது உன்னத அறிவுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கும் பகவான் சொல்றார். டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ் தர்ம சம்ஸ்தாப நார்த்தாய. பகவான் எதுக்கு வரேன்னு சொல்றாரு? யுகந்தோறும் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் இல்லாம அவருக்கே தெரியுது இந்த உன்னத அறிவானது துண்டிக்கப்பட்டது. இந்த நாலேட்ஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. ம். விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னேன். மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னாரு. ஆனா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விது. இந்த மாரி ராஜாக்களுக்கு சொல்லிக் குடுத்தது. அது காலப்போக்குல அந்த லிங்க் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி. அப்ப அந்த நாலேட்ஜ் யார்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறது? அதுக்கு தான் இப்ப பகவான் அர்ஜுனருக்கு அதை சொல்லிக் குடுக்கிறார். அர்ஜுனர் மூலமா நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறார். அந்த நாலேட்ஜ் எதுக்காக நான் அது வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பகவான் சொல்றார். தர்ம சம்ஸ்தாப நார்த்தாய. அந்த தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த தர்மமானது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த மாரி பகவான் குடுத்த இந்த உன்னத அறிவின் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ் எப்படி நம்ம அ கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்றாரு. இந்த டிரான்சென்டென்டல் நாலேட்ஜ் நான் தான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எப்படி கத்துக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விது. பரம்பரை மூலமா தான் கத்துக்கணும். பரம்பரை மூலமா அப்படின்னா, எங்க வீட்ல இந்த பரம்பரையில இருக்காங்க, எங்க வீட்ல அந்த பரம்பரையில இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது. முறையான குரு சீடர் பரம்பரை மூலமா இதைய கத்துக்கணும். அந்த குரு சீடர் பரம்பரை யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்க அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரை மூலமா மட்டும் தான் கத்துக்கணும். அது மட்டும் தான் சரியான அறிவா இருக்க முடியும் அப்படிங்கிறதும் பகவான் சொல்றாரு. சரி அப்படி கத்துக்கிறோம். எல்லாருமே தான் இப்ப படிக்கிறோம். ம். எல்லாருமே பகவத்கீதை நெறைய வெர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நெறைய பேர் அதுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. அ நெறைய விதமான புத்தகங்கள் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதுக்காக குரு சீடர் பரம்பரை மூலமா கத்துக்கிட்டா மட்டும் தான் சரியான ஆ டீச்சிங் என்ன? பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு சேரும். அப்படி சேர்ந்தாலும்,
நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு பரம்பரை மூலமா நம்ம கத்துக்கிட்டாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? சோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி சொல்லியிருந்தாரு. இல்லைங்களா? அந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கு வந்து புரியும், யாருக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தியோட பகவான் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். இப்படி ஜெனரலா சொல்லக்கூடாது. நம்ம இப்ப ஸ்லோகால என்ன படிச்சோம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸ்லோகாலாம் தெரியலைங்க மாதாஜி எனக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் சொல்லுங்க. ஸ்லோகால இருந்து நம்ம என்ன படிச்சோம்? யார் யாருக்கு புரியாது, யார் யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, சொல்லுங்க பிரபுஜி. அதாவது ஒரு சிஷ்யன் வந்து ரொம்ப பணிவோட குருட்ட வந்து ஒரு குதர்க்கம் இல்லாம கேள்விகள் கேட்டு அப்படி வர இதுல தான் அது அப்படிதான் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தான் குருச்சீர பரம்பரை இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. எஸ் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. சோ இது வந்து வே டு அப்ரோச் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். தேங்க்யூ பிரபுஜி. அது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட இருந்து எப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா. அவர்கிட்ட ஹம்புலா அடக்கமா கேள்விகள் கேட்டு நம்ம கத்துக்கணும். அவருக்கு சேவைகள் எல்லாம் செஞ்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லி கொடுத்திருந்தாரு. சோ எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லி கொடுத்திருந்தாரு. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்ரோச் பண்ணவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருமா? எல்லாத்துக்கும் புரியுமா? யாராருக்கு புரியாது? 3 பேத்துக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சொல்லுங்க மாதாஜி, பாகிரதி மாதாஜி. தகுதியும் கேட்டீங்க. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி வேண்டியது இல்ல. அவர்கிட்ட சரணாகதி ஆனாலே போதும். அவர் வந்து நமக்கு வந்து புத்திமதி கொடுப்பாரு. அதாவது யார் மூலமா கத்துக்கணுங்கிறத அவரே நமக்கு உணர்த்துவாரு. எஸ் மாதாஜி, அதெல்லாம் இருக்குது, இல்லன்னு சொல்ல வரல. அஸ்ரத்ததானா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அஸ்ரத்தா யாருக்கு வந்து ஸ்ரத்தையோட சந்தேகம் இல்லாம அதாவது உறுதியோட இருக்கிறவங்க ஒரு வாக்கியம் இருக்குது. எஸ் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரி போல். அக்ஞக அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு, அஸ்ரத்தா ஃபெய்த் இல்லாதவங்களுக்கு, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, பகவான் மேலயும் பகவானுடைய நாமங்கள் மேலயும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, குரு மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம சம்சய சந்தேகப்படுறவங்களுக்கு, இது உண்மைதானா, இது நம்ம படிச்சுட்டு இருக்குமே, இது நமக்கு தேவையானது தானா, இது சரியான வழியில தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்குமோ, இது வந்து இம்பர்ஃபெக்டா இருக்குமோ, பகவான் சொன்னது பிராக்டிக்கலாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட் படுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க வினஷ்யத்தி, சம்சயாத்மா வினஷ்யத்தி படிச்சோம் இல்லைங்களா? இந்த 3 விதமான மக்களுக்கு வந்து என்னதான் படிச்சு படிச்சு பகவத்கீதை சொல்லி கொடுத்தாலும் ஏறாது. ஏன்னா ஸ்ரத்தை இல்ல, நம்பிக்கையே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கையே இல்லாம ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா புரியவே புரியாது இல்லைங்களா? இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான், சாரி இதெல்லாம் இல்லைன்னா, இந்த அறியாமை இல்லாம இருக்கணும், சோ ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ரத்தை இருக்கணும், நம்பிக்கை வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் சந்தேகிக்க கூடாது. சாஸ்திரங்கள் மேலயோ, பகவானுடைய வார்த்தைகள் மேலயோ, நாமங்கள் மேலயோ சந்தேகிக்க கூடாது. குருவின் மேலயோ சந்தேகிக்கவே கூடாது. இதெல்லாம் இருக்கும்போதுதான் நமக்கு ஏறும். ஏதாவது படிச்சோம் அப்படின்னா ஏறும் அப்பதான். சோ இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் இல்லைங்களா? சரி, பிரபுஜி வந்து எப்படி அப்ரோச் பண்றது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படிங்கறத அழகா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரி, இதெல்லாம் படிச்சிருந்து தெரிஞ்சிருந்து நான் என்னங்க பண்ண போறேன், இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்களுக்கு அதனோட ரிசல்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத, அதுக்கப்புறம் அதனுடைய குளோரிஸ், மகாத்மியங்கள் என்ன, இந்த உன்னத அறிவு தெரிஞ்சுக்கிறதுனால என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத பத்தியும் பகவான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் இல்லைங்களா?
So results of achieving transcendental knowledge. இந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் அச்சீவ் பண்றதுனால, படிக்கிறதுனால, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்? இதுல ஒரே ஒரு ஸ்லோகா மட்டும் மென்ஷன் பண்ண விரும்புறேன். 4.38 நஹி ஞானே சதிருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்த காலேனாத்மனி விந்ததி. இந்த உன்னத அறிவை போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். இந்த ஞானத்தை இதைய விட சிறந்ததோ தூய்மையானதோ எதுவும் இல்லை. நத்திங் இஸ் சப்ளைம் அண்ட் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. there is nothing sublime and pure than this transcendental knowledge. இந்த உன்னத அறிவை காட்டிலும் சிறந்தது வேற எதுவும் இல்லை. இதைய புரிஞ்சுக்கிட்டு பக்தி தொண்டு செய்யறவங்க எப்படி இருப்பாங்களாமா? இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க ரசிச்சுக்கிறாங்க, அனுபவிச்சுக்கிறாங்க. அந்த அனுபவம் வேற யாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது, புரியவும் புரியாது. மத்தவங்களுக்கு சொன்னாலும் அது புரிய வராது. அவங்க அந்த ரசம், அந்த பாவம் அதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஞானம் தான் இந்த உன்னத அறிவு அப்படிங்கிறது. சோ இந்த உன்னத அறிவை கொண்டு நம்ம முக்தி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டாம். முக்தி அப்படிங்கறதெல்லாம் பக்தர்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பக்தர்களுக்கு பக்தி தான் முக்கியம். முக்தியை விட பக்தி தான் முக்கியமா நினைப்பாங்க பக்தர்கள் எப்பயுமே, இல்லைங்களா? எப்பயுமே பகவானுடைய தொண்டுல இருக்கணும், பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும். நான் எங்க வேணா போகலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா பகவானே எனக்கு உன்னுடைய தொண்டு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்கதான் பக்தர்கள். முக்திக்கு பின்னாடி எந்த பக்தனும் சுத்த மாட்டான். சோ முக்தி ஆஹ் இன்னொரு ஸ்லோகால கொடுத்திருப்பாங்க பக்தி ரசாமிர்த சிந்துல. முக்தி பக்தர்களுடைய வாசல்ல நின்னுட்டு இருக்குமாமா, காத்துக்கிட்டு நிக்குமாமா முக்தி அப்படிங்கிறது. அந்த லிபரேஷன் அப்படிங்கறத பக்தர்கள் எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த லிபரேஷன் அப்படிங்கறதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, பகவான் சொல்லியிருந்தாரு இந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் மூலமா. அந்த முக்திக்காக எந்த ஒரு பக்தனும் வெயிட் பண்ண மாட்டாங்க. முக்தி தான் பக்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்க வாசல்ல காத்து கிடக்குமா. அதுக்கப்புறம் இந்த உன்னத அறிவை கொண்டுதான் நம்மளுடைய அஞ்ஞானத்தை அழிக்க முடியும். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? கடைசி ஸ்லோகால பார்த்தோம். சித்வைனம் சம்சயம் யோகம். இந்த ஞானம், ஞான ஆசீன, ஞான ஆசீன, இந்த ஞானம் அப்படிங்கிற வாளை கொண்டு இந்த சம்சயம், இந்த டவுட்ட, அறியாமையை நீ துண்டித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருந்தாரு. சோ இந்த அறியாமை போகணும் அப்படின்னா இந்த உன்னத அறிவு. சோ ஒரு டார்க்னஸ் இருக்குது, ஒரு இடமே ஃபுல்லா டார்க்கா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் லைட் இருந்தது அப்படின்னா அந்த இடமே ஃபுல்லா வெளிச்சமா ஆயிரும், இல்லைங்களா? இந்த மாதிரிதான் நம்மளுடைய அறியாமை. நம்ம இக்னரண்டா இருக்கோம், அந்த டார்க்னஸ்ல இருக்கும். அந்த அறியாமை இருள் இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த ஞான தீபம், ஞான தீபேன பாஸ்வதக, இந்த ஞானம் என்னும் தீபத்தை பகவான் தான் நம்மளுடைய ஹிருதயத்துல இருந்து அந்த வெளிச்சத்தை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? நம்மளுடைய ஸ்ரத்தை, நம்மளுடைய ஃபெய்த், நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பகவான் அதுக்கு உண்டான ரிசல்ட் தான் கொடுப்பாரு, இல்லைங்களா? சோ அதுக்குதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இருக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்குதான் பகவான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நமக்கு. சோ இப்ப படிச்சுட்டோம், எல்லாம் படிச்சுட்டோம், தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால நான் என்ன சொல்றது, எனக்கு இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சதுனால இந்த மாதிரி பண்ணா இது நடக்கும், இந்த மாதிரி பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன பண்ணிட முடியாது, நம்மளால இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து வெளியில போக முடியாது. அது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ஒரு செயலும் செய்யும் போது
இது பகவான், நான் இதை செஞ்சா பகவான் சந்தோஷப்படுவாரா, இதை செஞ்சா பகவான் திருப்தி அடைவாரா, எப்படி செய்யணும் அப்படிங்கறத பகவத்கீதையில எப்படி கொடுத்திருக்காங்க. பகவான் மேல நம்ம பொறாமை இல்லாம இருக்கணும், அவரை சந்தேகிக்க கூடாது, அவருடைய நாமத்தின் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான், பகவத்கீதையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு நாளும் நம்ம ரீட் பண்ணும்போது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் தான் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. ரிசல்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ரிசல்ட் என்ன? கீதா மகாத்மியத்துல அழகா ஆதிசங்கராச்சாரியர் சொல்லுவாரு, மலினே மோச்சனம் பும்சாம் ஜலே ஸ்நானம் தினே தினே சக்ரத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மலநாசனம். மலினே மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. ஸோ டெய்லியும், தினே தினேனா டெய்லியும், ஜலஸ்நானம்னா தண்ணியில குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மல மோச்சனம் பும்சாம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நம்ம எக்ஸ்டர்னலா இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருது, மலமோச்சனம். ஸோ டர்ட், அந்த அழுக்கெல்லாம் போயிருது. டெய்லியும் குளிக்கிறதுனால, நம்ம உடம்பு குளிக்கிறதுனால எக்ஸ்டர்னல் டர்ட் எல்லாம் போயிருது. ஸோ இன்டர்னலா நமக்குள்ள நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதைய வந்து எந்த சோப் வச்சோ எந்த டிட்டர்ஜென்ட் வச்சோ நம்ம வாஷ் பண்ண முடியாது. அதுக்குதான் என்ன சொல்றாரு, சக்ரத் கீதாமிருத ஸ்நானம். சக்ரத் அப்படின்னா கொஞ்சத்திலயும் கொஞ்சம் கீதா அமிர்த ஸ்நானம், பகவத்கீதை கொஞ்சத்திலயும் கொஞ்சமாச்சும் டெய்லியும் படிச்சா என்ன ஆகும், சம்சார மல நாசனம். இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வெளியில போயிடலாம். இந்த சம்சார பவசாகரம், இந்த பவசாகரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, சம்சார மல நாசனம். சக்ரத் கீதாமிருத ஸ்நானம், கொஞ்சமாவது பகவத்கீதைய டெய்லி படிக்கிறதன் மூலமா, அதன் மூலமாவே நம்ம இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, சாக்ஷாத் லார்ட் சிவா ஆதிசங்கராச்சாரியரா அவர் வந்து எழுதின கீதா மகாத்மியம் தான் இது. ஸோ லார்ட் சிவாவே சொல்றாரு அப்படின்னா வைஷ்ணவர்களில் அவர் சிறந்தவர். அவரே சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும், ஃபாலோ பண்ணணும். நான் சொல்றேன், ஆச்சாரியர்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கூட நம்பல அப்படின்னா, லார்ட் சிவா வைஷ்ணவானாம் யதா சம்பு அவர் சொல்றாரு, அவர் சொல்றத அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு டெய்லியும் கொஞ்சமாச்சும் இந்த கிளாஸ்ல இருக்கும்போது மட்டும் கேட்காம, கிளாஸ்ல வந்து படிக்கும்போது மட்டும் படிக்காம, டெய்லியும் நம்மளா ஒரு சங்கல்பா எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி நான் இத்தனை பேஜஸ் படிக்கிறேன், இல்ல இத்தனை ஸ்லோகா படிக்கிறேன், இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறேன், இல்லையா ஒரு ஸ்லோகா எடுத்தா அதை ஸ்க்ரூட்டினைசிங்கா அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே படிக்கணும் அப்படிங்கறத ஒரு பிராக்டிஸா வச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இதுல வேற எதுவும் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்குங்களா 4th சாப்டர்ல? ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம புருஷோத்தம் மந்த் பிரேயர்ஸ் பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னைக்கு என்னால